வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? ஃபர்ஸ்ட் டைம் எனது சேனலை பார்க்கின்றீர்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள். நிறைய உறவுகள் என்னிடம் கேட்பது, சகோதரி நீங்கள் கிராமத்தில் இருக்கின்றீர்களா? ஆம், நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கின்றோம். எங்கள் அழகிய சிறிய கிராமத்தில் எங்கள் மக்களின் தேவைகள், மக்கள் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் மிக தெளிவாக எனது யூடியூப் சேனலில் வெளியிட்டு இருக்கின்றேன். கட்டாயம் பாருங்கள். மற்றும் எங்கள் கிராமத்தில், அதாவது பின்னடைவான கிராமம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஓரளவு வளர்ச்சியடைந்து கொண்டுதான் வருகின்றது. இருந்தும் எங்கள் கிராமத்து மக்களின் வாழ்வாதாரமாக கூடுதலாக விவசாயம், கால்நடை வளர்ப்பு, தோட்ட பயிற்சிகை மற்றும் மீன்பிடி தொழிலும் முக்கியத்துவம் பெறுகின்றது. மக்கள் அன்றாடம் எங்கள் கிராமத்தில் காட்டு யானைகளின் அழிவைத்தான் கூடுதலாக சந்திக்கின்றார்கள் என்று குறிப்பிட வேண்டும். மற்றும் எங்கள் கிராமத்தில் நிறைய உள்வீதிகள், அதாவது பாடசாலை முன்வீதி, 1ஆம் 2ஆம் வீதி, பிள்ளையார் கோயில் வீதி, இவ்வாறு பல வீதிகள் இன்று வரை திருத்தம் செய்யவில்லை. பாடசாலை செல்லும் சிறார்கள், வயோதிபர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் அவசர சூழ்நிலைக்கு பயணம் செய்ய முடியாமல் இருக்கின்றது. மழை காலங்களில் மிகவும் மோசமாக காணப்படுகின்றது. உரிய அதிகாரிகள் எனது வீடியோவை பார்த்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுங்கள் என்று மிகவும் மனவேதனையுடன் கூறுகின்றேன். உறவுகளே, நீங்கள் மாத்திரம் எனது வீடியோவை பார்த்துவிட்டு இருக்காமல் உரியவர்களுக்கு சேரும் வகையில் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மழை பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வீதிகளை எல்லாம் வீடியோவில் போட முடியவில்லை. இருந்தும் எனது யூடியூப் சேனலில் மற்றுமொரு வீடியோவில் போட்டிருக்கின்றேன், பாருங்கள். மீண்டும் நான் இதனை கூறுகின்றேன், ஏனென்றால் இன்னும் இந்த கிராமத்தில் வாழும் மக்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் என்பதாலேயே, அதாவது இதில் யாரையும் தவறுதலாகவோ நோகடிக்கவோ நான் பேசவில்லை. அவ்வாறு பேசியிருந்தால் மன்னிக்கவும். எங்கள் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் இல்லை. குளிப்பதும் ஒரே கிணற்றில் தான், குடிநீர் பெறுவதும் ஒரே கிணற்றில் தான். சுத்தமான நீரை பெற்றுக்கொள்வது மிகவும் கஷ்டமாக காணப்படுகின்றது. மிகவும் வேதனையான விடயம் என்றும் கூற வேண்டும். எங்கள் கிராமத்தில் மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வதாயின் பைப்லைன் வசதி வந்தால்தான் இந்த குறையை முழுமையான நிலையில் நிறைவேற்றி கொள்ளலாம் என்பது மிக மிக சிறந்தது என்று குறிப்பிட வேண்டும். உறவுகள் அனைவரும் எனது வீடியோவை பாருங்கள். மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், உரியவர்கள் அதிகாரிகள் பார்க்கும் வகையில் எனது வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நானும் கிராமத்தில் வாழ்கின்றேன். எனது குடும்பமும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து தான் வாழ்கின்றது. அதாவது ஒரு பயிர் வளர்ப்பதற்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் பாதுகாத்து கிணற்றில் தண்ணீர் எடுத்து இடுப்பில் சுமந்து கொண்டு கன்றுகளுக்கு ஊற்றி வளர்க்கின்றோம். ஆனால் பயிர் நன்றாக செழிப்பாக வளர்கின்றது. பயன் தரக்கூடிய காலங்களில் யானை சாப்பிடுகின்றது. எவ்வளவு இழப்பென்று பாருங்கள். நாங்கள் கேட்பது என்னவென்றால், கித்தூல் கிராமத்தில் காட்டு பிரதேசங்கள், அதாவது யானை வருகின்ற குறிப்பிட்ட வீதிகளுக்கு யானை வேலி அமைத்து தரும்படி கேட்கின்றோம். இரவு 6 மணி ஆகினால் பயமாக இருக்கின்றது. உறவுகளே, எனது வீடியோவை நீங்கள் மாத்திரம் பார்த்து கொண்டிருக்காமல், அதாவது ஒரு ஷேர் பண்ணுங்கள். நிறைய உறவுகள் பார்க்கும் வகையில் உரிய அதிகாரிகளுக்கு எனது வீடியோ போய் சேரும் வகையில் கட்டாயம் மக்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். நன்றி.